ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். வீட்டிலன்னு இல்லை, வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையில் மனசு அப்படியே கல் கட்டி வச்ச மாதிரி ஒரு வெயிட்டு. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல், முழுங்கவும் முடியாமல், வெளியே சொன்னால் கேவலமாக போயிடுமோ அப்படின்னு சரியான வெயிட்டுங்க. சரி, சும்மா தானே செல்லை நோண்டிக்கிட்டு கிடக்கும், ஒரு யூடியூப் சேனலை தெரிஞ்ச வரைக்கும் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எதை அமுக்கிறது எதை இது பண்ணுறதுன்னு தெரில, எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் ஆயிடுச்சா, ஏதோ நம்ம தெரிஞ்சதை சொல்கிறோம். வெந்ததை இன்னும் வந்ததை சொல்லிவிட்டு வெந்ததை துணுட்டு வந்ததை சொல்கிற கதையை எதையோ சொல்லணுன்ட்டு சொல்கிறோம். வாழ்க்கையில் நடந்ததான் சொல்கிறோம், நடக்காதெல்லாம் சொல்கிறோம். இந்த யூடியூப்காரவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். கண்டிஷன் பார்த்தா உள்ளே நிறையா கண்டிஷன் வச்சுக்கிறாங்க. ஆமாம், பஸ்ஸு பிடிச்சாது போய் அவங்க வீட்டில் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். அவ்வளோ 3000 என்னென்னமோ போட்டுக்கிறாங்க. நான் பாஸ் பண்ணுவேன்னா பண்ண மாட்டேனான்னு எனக்கே தெரில. ஏன்னா நமக்கு அதனை பற்றி விமர்சனம்னா நமக்கு தெரியாதுங்க. சப்ஸ்கிரைபருங்களும் காணோம். கமெண்ட்டுக்காரங்க யாரோ 2 பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நல்லா தான் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களாம் எங்கிட்டு போனாங்கன்னு தெரிலங்க. பார்த்தா சும்மா தான் கிடக்கு வீடியோ. பாஸ் பண்ணுவேன்னா பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சரிங்களா? வாழ்க்கையில் டிப்ரெஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு யூடியூப்புக்குள்ளே வந்தால் என்னென்னமோ அதை தூக்கி இதில் வை, அதை டவுன்லோட் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு அப்படின்றாங்க. அப்படியே நைன்னு இருக்குங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த யூடியூப்காரவங்க எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரிலங்க. நான் சொன்னால் யூடியூப்பு, அவங்க சொன்னால் யூடியூப்பு. அவங்க சொன்னால் நம்ம டியூப்னு சொல்லுது, நம்ம சொன்னால் அவங்க டியூப்னு சொல்லுது. ஆனால் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அது உள்ளே எவ்வளோ கண்டிஷன் வச்சுங்கிறாங்க. சரிதான், நம்மளும் போய் பார்ப்போன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அப்படின்னா எல்லாம் நெட்டில் இப்படி பறக்குன்னு பார்த்தா நம்மளை மண்டையில் பறக்குதுங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தெரிஞ்ச வரைக்கும் உள்ளே போயிட்டு நோண்டி ஏதோ தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்குறேங்க. அதுக்கு பேர் வேறு வைக்கணுமா. அந்த பேர் வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். என் யூடியூப் பேனரை போய் பாருங்கள். அந்த 4 எழுத்து வைக்கிறதுக்கு எனக்கு மண்டே கூலர் ஆயிடுச்சு. அந்த பேனர் நல்லா இருந்தால் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே இருக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள்.